பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் வல்லவராயிருக்கிறார், அனாதி தேவனாயிருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையின் மூலமாக, நித்திய கிருபையின் மூலமாக, இட்டர்னல் கிரேஸ் மூலமாக தேவன் நம்மை பாதுகாத்து வந்த விதங்களுக்காக தேவனை நாம் இந்த வேளையிலே நன்றியோட நாம் துதிப்போம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நம்மளோட நன்றியுள்ள இதயத்தோட தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நமது நன்றியை வெளிப்படுத்த தேவன் கிருபையாக இன்னும் ஒரு வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்துள்ளனர். இந்த வருஷத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாட்கள் பொல்லாதவர்களானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ரெடீம் த டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற தேவனை பிரியப்படுத்தக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் அதை நழுவிடாமல் அதை நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் செய்ய வேண்டும். அந்த நாட்களை காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கடந்து சென்ற காலங்களை நாம் ஒருபோதும் திரும்பி கிடைக்காத, ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு இன்னும் தேவன் சில வாய்ப்புகளை கொடுப்பார். ஆகவே ஞானமுள்ள மனுஷன் தன் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதில் அவன் கவனமாயிருப்பான். காலம் என்பது தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் உள்ள தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் வீணாக்கலாகாது. இன்று நமது நேரத்தை ஞானத்தோட பயன்படுத்துகிறோமா? நாம் இந்த பூமியில வாழும்போது நமது நேரத்தை குறித்து தேவன் ஒரு நாளிலே நம்மளிடத்துல கணக்கு கேட்பார். ஆகவே நாம் நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானமாக நாம் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக தேவனை நாம் நன்றியோட துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய வருஷத்திலே நாம் பிரவேசிக்கும் போது இன்னும் நம்முடைய நாட்களை எப்படி ஞானமாக நாம் பயன்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ட்ரோ நியர் டு காட். தேவனிடத்தில் சேருங்கள். இன்னும் நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை இன்னும் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் காணும்படியாக நாம் இந்த வசனத்திலிருந்து 5 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வசனம் சாம் 73 verse 28. சங்கீதம் 73:28 வசனம். பட் இட் இஸ் குட் ஃபார் மீ டு ட்ரா நியர் டு காட். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இட் இஸ் குட் ஃபார் மீ. நல்லது. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லது. நாம் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அது காலம் சமீபமாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு இன்னும் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய தயவினாலே நமக்கு இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்த விதங்கள் இன்னும் நான் தேவனோட அதிகமாக நான் கிட்ட சேர வேண்டும், நெருங்கி வாழ வேண்டும். நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது 5 முக்கியமான காரியங்களிலே நாம் ட்ரோ நியர் டு காட், தேவனோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கு பரிசுத்தம் மிகவும் நமக்கு அவசியம். வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ட்ரோ நியர் டு காட் அண்ட் ஹி வில் ட்ரா நியர் டு யூ. தேவனிடத்தில் நாம் சேரும் போது தேவன் நம்மிடத்தில் சேருவார். நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு
மிகவும் முக்கியமானது பரிசுத்தம். பரிசுத்தத்தோடு கூட நான் தேவனிடத்தில் சேர வேண்டும். அதே வசனத்திலே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாய யாக்கோபு அடுத்து அந்த வசனத்திலே உங்களே சுத்திகரியுங்கள், கிளென்ஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி നമ്മെ ശുദ്ധീകരിക്കും. தேவன் நம்மேல் வர வேண்ட தண்டனை கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டதினால் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாயிருக்கிறது. நமக்கு எதிரான தேவ கோபாக்கினியை நீக்கும் பொருட்டு தேவன் நமக்கு பாவ பரிகார பலியானார். நாம் தேவ கோபம் நீக்கவும் ரட்சிப்பை நாம் பெற்றுள்ளதுக்கும் ஒரு ஜீவனுள்ள பலி நமக்கு அவசியமாயிருந்தது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ பலியாக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் கால்கரங்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது, விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்டது. இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் draw to near தேவனிடத்தில் சேருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சொரிந்த அந்த ரத்தத்தை நாம் விசுவசிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பை தேவன் கொடுப்பார், நம்மை தேவன் சுத்திகரிப்பார். அதே வசனத்திலே அடுத்ததாக அப்போஸ்தலன் சொல்லும் போது உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், பியூரிஃபை யுவர் ஹார்ட்ஸ். இந்த வசனத்திலே நான் பார்க்கும் போது தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒன்று, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், குணாதிசயங்களில் ஒன்று ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நித்தியவாசியான பரிசுத்தமுள்ள தேவன், தேவாதி தேவன், தூயவராயிருக்கிற தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவன். இவ்வாறு தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை நாம் இந்த வசனத்துல தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் தேவனோடு நெருங்கும் போது பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாயிருக்கிறது. நாம் நம்முடைய உன்னதமான நோக்கம் கிறிஸ்துவை போல நாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய உன்னதமான நோக்கம். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதயம் மிக மிக முக்கியம் வாய்த்தது. காரணம், தேவன் நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்கிறவராயிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆகவே மனுஷன் முகத்தை பார்ப்பார், தேவனோ இருதயத்தை பார்ப்பார். ஆகவே நம்முடைய இதயம் தேவனுடைய சமூகத்தில தூய்மையாயிருக்கிறதோ என்று தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த பரிசுத்தத்துக்கு நாம் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக draw near to God, இன்னும் நான் தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரும் போது, இன்னும் நான் தேவனிடத்துல நெருங்கி வாழும் போது தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் உணரவும், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கவும், தேவனோடு நாம் நெருங்குவதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தேவன் நான் பரிசுத்தராயிருக்கிறார், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருவீங்க. நான் தேவனிடத்தில் சேருவதற்கு பரிசுத்தம் மிகவும் நமக்கு முக்கியமான காரியம். நாம் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய இந்த இயர்ல நாம் இந்த வாய்ப்பை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை தேவனோடு நெருங்கும் போது பரிசுத்தத்திலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதே போல பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தரிசிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது ட்ரஸ்ட். சங்கீதம் 73:28 வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். I have put my trust in the Lord. கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறது. Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்த. Trust in the Lord with all your heart.
இந்த வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு, தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் நாம் வாழ்வதற்கு, நாம் தேவனை நம்புவதை குறித்த, தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை குறித்த, மனுஷனை நம்புவதை பார்த்திலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருக்கிறது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்புவதே நலம் என்று நாம் வாசிக்கிறோம். இதுவும் நாம் வாசிக்கும் போது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரே நம்பாதீங்கள். நாம் இந்த வசனத்தில் எல்லாம் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், குதிரைகள், ரதங்கள் இவைகளை எல்லாத்தையும் பார்க்கிலும் தேவனை நம்புவது, தேவன் பேர்ல பற்றுதல் ஆகிறது நலம். நாம் தேவனோடு நெருங்கும் போது தேவன் மேல நாம் முழு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவனும் எதிர்பார்க்கிறார். இந்த நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது மனுஷரை குறித்தும், பிரபுக்களை குறித்தும், குதிரைகளை குறித்தும், ரதங்களை குறித்தும் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் நாம் வைக்க வேண்டும். காரணம், இந்த தேவனோடு நாம் ஐக்கியமாக, தேவனோடு நாம் இன்னும் நெருங்கி வாழும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே எதுவும் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, முழு மகிமை, ஓனர், தேவனுக்கு முழு மகிமையும் நாம் கொடுக்க வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே மனுஷன் அதை மேன்மை பாராட்டக்கூடாது. அவரோட தேவன் மேல் நாம் நம்பிக்கை, முழு நம்பிக்கையோட நாம் இருக்க வேண்டும் என்று நாம் தேவனோடு நெருங்கும் போது முழு நம்பிக்கையாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 3 verses 2 and 3 நாம் வாசிக்கும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற நம்பிக்கை. இங்கே நாம் வாசிக்கும் போது, நாம் தேவனே மட்டும் நம்பி இருக்கும் போது நமது நம்பிக்கையில நாம் வளருவதை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அதே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற நம்பிக்கை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையை குறித்து நாம் இரண்டாவதாக தேவனிடத்திலே நாம் வைக்கிற நம்பிக்கையை குறித்து, கர்த்தராகிய தேவன் பேர்ல நாம் முழு நம்பிக்கைய வைக்க வேண்டும். நான் தேவனோடு ஐக்கியமாக, தேவனிடத்தில் சேரும் போது, ட்ரோ நியர் டு காட், நான் தேவனிடத்தில் சேரும் போது இரண்டாவதாக நமது நம்பிக்கை முழு ஹிருதயத்தோட தேவன் பேர்ல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நாம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் இன்னும் அந்த நம்பிக்கையில வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அதே போல நாம் பார்க்கும்போது நம்பிக்கையில நாம் வளரும்படியாகவும், தேவனுக்கு அது மகிமைப்படுத்தும்படியாகவும் நமக்கு அந்த நம்பிக்கையின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் மனுஷரை நம்புவதன் மூலமாக அநேக ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் நாம் இன்னும் ட்ரோ நியர் டு காட், தேவனிடத்தில் சேரும் போது நமது முழு நம்பிக்கையும் தேவன் மேல் வைக்கும் போது தேவன் நம்முடைய நம்பிக்கையிலே பிரியப்படுவார். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு அவர் வெளிப்படும் போது தேவன் கொடுப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது விஸ்டம், ஞானம் நமக்கு மிகவும் முக்கியமானது. தேவனோட நெருங்குவதற்கு, இன்னும் மிக மிக நெருங்கி வாழ்வதற்கு ஞானம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்குது. சங்கீதம் 90 வசனம் 12ஆம் வசனம், Psalm 90 verse 12, நாங்கள் ஞானமுள்ள ஹிருதயம் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்து தரும். இதை ஞானமுள்ள ஹிருதயம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை எண்ணும்படி அறிவை எங்களுக்கு அறிவை தாரும்படியாக ஒரு ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். பக்தனாகிய மோச ஜெபித்த ஒரு ஜெபம் அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய தோல்விகள், அவர்களுடைய பலவிதமான பாவங்களை குறித்து அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த பாவத்தை உணர்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஞானமுள்ள ஒரு ஹிருதயத்துக்காக அவர் தேவனிடத்தில்
வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபமாக நாம் பார்க்கிறோம். நான் தேவனிடத்தில் நெருங்கும் போதே அதை பார்க்கும் போதே அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக வருடங்கள், அநேக நாட்கள் தேவனை விட்டு விலகி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக அவர்களுடைய இருதயத்தில் உணர்ந்த தேவனுடைய ஞானத்துக்காக அவர்கள் ஞானமுள்ள இருதயம் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய நாட்களை எண்ணும்படியான ஒரு அறிவே நம்மளுக்கு தேவையாயிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு புதிய வருஷத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபமாயிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை, இந்த காலத்தை, இந்த நாட்களை நாம் எண்ணி எண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி தேவனை துதிக்கும் போது தேவனோடுள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நம்ம அதிகமாக சந்தோஷப்பட முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானവും நீதியும் பரிசுத்தവും மீட்பருமானார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஞானம் மூலமாக நான் தேவ ஞானம் மூலமாக இன்னும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறியவும், அதே போல இயேசு கிறிஸ்துவனோட வருகைக்கு இன்னும் நாம் அதிகமாக ஆயத்தமாயிருக்கிறதுக்கும் தேவ ஞானம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அந்த தேவ ஞானத்தை குறித்து பார்க்கும்போது தேவன் நமக்கு நீதியும் பரிசுத்தവും மீட்புமானவர். நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தேவ ஞானத்துக்காக நாம் அதிகமாக தேவ ஞானத்துக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, நாம் தேவனோடு நெருங்குவதற்கு தேவ ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். தேவனை குறித்துள்ள காரியங்கள் நாம் இன்னும் அதிகமாக அந்த தேவ ஞானம் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார், தேவன் நம்மோடு பேசுவார். ஆகவே தேவ ஞானம் நமக்கு தேவனோட நெருங்கி வாழ்வதற்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கும்போது எவ்ரிடே ரீடிங் த பைபிள். நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது இன்னும் தேவனை குறித்துள்ள ஆழமான சத்தியங்கள் நாம் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தின் மூலமாக நாம் இவ்வாறெல்லாம் அந்த வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து அதை வாசிக்கும் போது நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் அந்த சத்தியத்தில் நடக்க வேண்டும், அதே குறித்து வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 Timothy சாப்டர் 3:16 and 17 தேவ வாக்கியங்களை வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியைக்கு தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதிய படிப்புகளுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. வேத வசனங்களை அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும். தேவனோடு நெருங்கும் போது வேத வசனங்களோட வேத வசனத்தை நாம் தியானித்து நெருங்கும் போது நாம் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். அவர்கள் உபதேசத்துக்கும் அதே போல நம்ம வேத வசனம் மூலமாக வசனம் படிக்கிறது மூலமாக தியானிப்பது மூலமாக தேவன் தேவன் நமக்கு நல்ல உபதேசத்தை கொடுப்பார். எப்படி நம் நடக்க வேண்டும் அந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். இரண்டாவதாக அந்த வசனத்திலே கடிந்து கொள்ளுதலே குறித்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் கடிந்து கொள்ளுவதோ அதை நாம் நம்மை சரிப்படுத்துவதற்காக அதை நாம் செய்ய வேண்டும். சீர்திருத்தல் அதே போல நீதிய படிப்புகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மிக முக்கியமானது. அது நமக்கு அநேக காரியங்கள் நாம் இந்த பூமியில வாழும் போது அநேக காரியங்கள் பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவதற்காக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு
வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரும், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் உண்டு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்க போகிறோம் என்று அந்த நித்திய ஜீவ வசனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வேத வசனத்தின் அடிப்படையிலே அதை நாம் செய்யக்கூடிய, அதே தேவன் நம்மை நடத்துவதற்காக வேத வசனம் மிகவும் முக்கியமானது. ஆகவே நாம் வேத வசனத்தை அனுதினம் நாம் வாசிக்க வேண்டும். அது வாசிப்பது மட்டுமல்ல, தியானிக்கிறது மூலம் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிரியைகளையும் நாம் அளவற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் புரிந்து கொள்ளுவதற்கும் வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கையிலே வேத வசனம் நமக்கு மிகவும் ஆறுதலாக, நாம் தனிமையில் இருக்கும்போது நமக்கு அது ஆறுதலாக, நல்ல ஒரு தேவன் நமக்கு ஒரு நண்பராக, நம்மை இருளில் இருக்கும்போது நமக்கு அது வெளிச்சமாக பிரகாசமாக நம்மை வழி நடத்துவதற்கு வேத வசனம் நமக்கு மிகவும் அவசியமானது. ஆகவே நாம் தேவனோடு நெருங்குவதற்கு வேத வசனம் மிகவும் முக்கியமானது என்று வேத வசனத்தை நாம் படிக்கவும் தியானிக்கவும் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனிடத்தில் நாம் நெருங்குவதற்கு அந்த மிகவும் முக்கியமான ஒரு ஐக்கியத்துக்காக வேத வசனத்தை நாம் வாசித்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நாம் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். கடைசியாக 5வதாக நாம் பார்க்கும்போது ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமானது. தேவனிடத்தில் சேருவதற்கு, தேவன் அண்டையில் சேருவதற்கு, தேவனோடு இன்னும் கிட்ட சேருவதற்கு ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனை இன்னும் அதிகமாக தரிசிக்க முடியும். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நாம் வாசிக்கும் போது அநேக வசனங்களை வேதாகமத்திலே சங்கீதம் 55:17 நாம் வாசிக்கும் போது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நாம் 3 முறையிலும் தேவனே நாம் தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு ஏராளமான நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே தேவன் நமக்கு கிருபையாக இன்னும் ஒரு புதிய வருஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நாம் தேவனோட ட்ரோ நியர் டு காட், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே இன்னும் அதிகமாக தேவனோடு நாம் நெருங்கி வாழும் போது தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனோடுள்ள ஐக்கியத்திலே அந்த நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் பயன்படுத்த முடியும். ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த நாட்களுக்காக, புதிய வருஷங்களுக்காக, நாட்களுக்காக, மாதங்களுக்காக, நம்முடைய ஆயுஸ் நாட்களுக்காக அதிகமாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய கிருபையின் மூலமாக தேவன் நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது ட்ரோ நியர் டு காட், தேவனோட நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவமாக, மிகவும் நாம் தேவனோட நெருங்கி வாழும் போது நாம் இந்த நாள்களை அதிகமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும், தேவனை பிரியப்படுத்தவும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் தியானிச்ச வேத வசனம் சங்கீதம் 73:28 ட்ரோ நியர் டு காட், நாம் தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும். அது மிகவும் நல்லது என்று நாம் பார்த்தோம். யாக்கோபு 4:8 draw near to God and he will draw near to you. நாம் தேவனிடத்தில் சேரும்போது தேவன் நம்மிடத்தில் சேருவார். ஆகவே நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு 5 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக பரிசுத்தம், ஹோலி, தூய்மை நமக்கு அவசியம். இரண்டாவதாக ட்ரஸ்ட், தேவன் மேலே வைத்த நம்பிக்கை மூலமாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது விஸ்டம், ஞானம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது. நான்காவதாக நாம் பார்க்கும்போது நாம்
வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அனுதினமும் நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். 5வதாக நாம் பார்க்கும்போது ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் அநேக நேரங்கள் ஜெபத்திலே தரித்திருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு மாடலாக ஜெபத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே நமக்கு தேவனுடைய விசேஷமான தேவனுடைய கிருபையின் மூலமாக தேவன் இன்னொரு ஆஹ் ஆண்டே கூட நமக்கு கொடுத்ததுக்காக தேவனை நன்றியோட துதிப்போம். இந்த நாள்களை நாம் அதிகமாக பயபக்தியோட மிகுந்த ஜாகிரதையோட நாம் கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தரும் அதிகமாக இன்னும் தேவனோட எப்படி கிட்டி சேர முடியும்? இந்த 5 காரியங்கள் அனுதினமும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் ஃபாலோ செய்யும் போது அந்த 5 காரியங்கள் மூலமாக தேவனோட இன்னும் நாம் நெருங்கி வாழ முடியும். தேவன் நமக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காக தேவனை நாம் நன்றியோட துதிப்போம். வருகிற நாட்களிலே தேவனோட அதிகமாக தேவனிடத்தில் சேருவதற்காக தேவனோடுள்ள ஐக்கியத்தில நாம் காணும்படியாக இன்னும் தேவனிடத்தில் எவ்வாறு கிட்டி சேரும்படியாக நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி தேவனிடத்தில் நாம் சேர வேண்டும், எவ்வாறெல்லாம் நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு இந்த வசனம் மூலமாக தேவன் நம்மை தைரியப்படுத்துவார். ஆகவே நமக்கு தேவன் தந்த இந்த புதிய வருஷத்திலே நாம் பிரவேசிக்கும் போது இந்த புதிய வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே அதிகமாக பிரயோஜனப்படுத்துவதற்கு draw near to God. இந்த வசனங்கள் மூலமாக நாம் கேட்ட தேவ வசனத்துக்காக தேவனை நன்றியோட துதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.